வாசல்ல உள்ளுக்க வந்து பாருங்க மக்களே, இராணுவம் தங்குற காணிக்குள்ள வந்து உள்ளுக்கு போகலாம். அதை வந்து இராணுவத்தினுடைய ஒரு கேட்டுக்கு இங்கால வந்து 16 வருடங்களுக்கு பிறகு, அன்னளவா 16 வருடங்களுக்கு பிறகு கிளிநொச்சி பரந்த நில இராணுவம் விட்ட ஒரு ஒரு முகாம் அல்லது ஒரு இராணுவ கேம்ப்னு சொல்லலாம். அதை வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது. உள்ள எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி தான் இந்த காணொலி. விகடன் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த இடம் எங்கே இருக்குன்னு சரியா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பரந்தன். இங்கே இதில் பாருங்க போட் இருக்குது. இதில் இருந்து பரந்தன் சந்தி அன்னளவா ஒரு கிலோமீட்டரில் இருக்குது. கிளிநொச்சி வந்து ஒரு அன்னளவா ஒரு 6 அல்லது 7 கிலோமீட்டர் வரும். இங்கால ஆனரவு, இதால் யாழ்ப்பாணம் போகிற வீதி. இதில் இருந்து இந்த இராணுவம் விடுவித்த இந்த கேம்ப் அப்படியே ஒரு புகையிரத கடவைக்கு அங்கால வந்து இருக்குது. அதில் வந்து புகையிரதம் வந்து போய்கிட்டு. ஸோ இதால் தான் நாங்கள் இப்படி போகிறது. நீங்கள் வாகனத்தில் வரைக்கல இல்லை பாருங்கள், இந்த கோயிலை பாருங்கள். இந்த கோயில் இடது சைட்டில் இருக்கும், யாழ்ப்பாணம் போகிற பக்கத்தில் இடது சைட்டில் இருக்கும். அப்படியே யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி போனீங்கன்னு சொன்னால் வலது சைட்டில் இந்த கேம்ப் இருக்கும். உள்ளே போயிட்டு நாங்கள் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. நாங்கள் சொன்ன வீதியில இருந்து அப்படியே நாங்கள் வந்துட்டோம். வந்து பாருங்க, இதில் ஒரு புகையிரத கடவை இருக்குது. இதுதான் வந்து அந்த இராணுவம் விட்ட அந்த கேம்ப். ஒரு பாதுகாப்பற்ற புகையிரத கடவை. அப்படியே இந்த கேம்ப் இருக்குது பாருங்க. முதல்ல இந்த கேம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு காவலரண் ஒன்று இருக்குது. அப்படியே கல்லுகளால் வந்து பதிச்சிருக்கணும் வாசலை. இதுலேயும் ஒரு காவலர் ஒன்று இருக்குது. அதனாலவா வந்து யுத்தம் முடிவடைந்து 16 வருஷங்கள் வரும். இது ஒரு 16 வருஷத்தில் வந்த ஒரு கேம்ப். அதனாலவா என்னால் சொல்ல முடியும், ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு இது விட்டுருக்கிறோம். வந்து இப்போ என்னென்னா, இந்த கேட்டுக்கு இங்கால வந்து போக முடியாது, அடப்பட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் முயற்சி செய்து பார்க்க போகிறோம், போகலாமாண்டு. இது பாருங்க, இது வந்து தனியார் காணியா அரச காணியான்னு சொல்லி இன்னும் தெரியாது. மற்ற இது தொடர்பாக உள்ளுக போய் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்க, இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த வாசலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ அதால் தான் அப்படியே நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்குண்டு. இது பாருங்க, வாசலில் லேம்ப், ஷோ லேம்ப். அடுத்து இந்த காவலரன் வந்து நாங்கள் உள்ளுக்க வந்து பார்த்து நாங்கள் அப்படியே உள்ளுக்கு பாருங்க இப்படி இருக்குண்டு. நல்ல மரங்கள். ஹாய், இவைதான் இப்போ அனாதரவாக இருக்கணும். ஹாய் ஹாய். பாவம் பசியில் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது நான் இருக்குமெண்டு. சரி, அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் வாசலில் ஒரு காவலரன் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கதிரி எல்லாம் வந்து விட்டுட்டு போயிருக்கு நம்ம என்ன. ஓகே, இப்படிதான் இருக்குது. மேலே வந்து ஓடு போடப்பட்டிருக்கிறது. நானும் எனது நண்பர் தான் வந்திருக்கிறோம். ஒரு சிறிய காணி என்று சொல்ல முடியாது, அது கங்காலையும் வந்து காணி இருக்குது. பச்சை காடுகளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கதிரி எல்லாம் இருக்குது. யாரோ இருந்துட்டு போயிருக்கணும். அப்படியே நாங்கள் நேராக போவோம். என்ன போவோம் முதல் இங்கே பாருங்க. இதில் வந்து வாசலில் வந்ததுமே வாசலில் வந்து கட்டிடம் வந்து உடைக்கப்பட்ட நிலையில் வந்து இருக்கிறது. நல்ல மரங்கள் என்ன. அப்படியே நாங்கள் இங்கே பார்த்தாலே இங்கெல்லாம் வந்து குடியேற்ற இடம் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் முடைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த இராணுவத்தினுடைய அந்த
என்ன கேம்ப்னு சொல்லி எழுதினோம். இதில் ஆங்கிலத்தால் எழுதப்பட்டிருக்கிறது 20வது பெட்டாலியன் ஸ்ரீலங்கா, அது மட்டும் தான் எனக்கு விளங்குது. அதோட இன்டர்மீடியேட்டர் கேர் சென்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு பாருங்க, நல்ல ஒரு மாமரம், மாங்காய், அந்த இடத்துல மாங்காய் யாரோ சாப்பாடு வச்சிருக்கணும் ஒன்னாக்கி. உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து உடஞ்ச நிலையில தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அமைதியா இருக்கு இந்த இடம். அங்காலையெல்லாம் நீங்க பார்க்குற இடத்துல எல்லாம் கட்டடங்கள் இருந்திருக்குது, ஆனால் உடைச்சிட்டேன். நல்ல மரங்கள், நல்ல சோழியா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. 16 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் உள்ள அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னா இப்போ கிட்டடியில் இது விட்டதாக கூறினோம். ஆனால் 1 மாதம் 2 மாதம் வரும்னு சொல்லினோம். ஆனால் நான் இங்கே இருக்கிற ஆக்களையே கேட்டு, நான் உங்களுக்கு தெரியுமாண்டு நிறைய பேர் சொல்லினோம், தெரியாண்டு. இங்கே இருக்கிற நண்பர்களையே நான் கேட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஏதோ மெப்பு மாதிரி இருக்கு பாருங்க மக்களே. இந்த இடத்தின் மெப்புன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அமைதி. இதில் ஏதோ கிணறு மாதிரி தோண்டி இருக்கணும் நினைக்கிறேன். இது வந்து பாத்ரூம் கிடங்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாகவே இடிச்சிட்டோம். நான் நினைக்கிறேன் இது வந்து தங்குற ரூமாக வந்து இருந்திருக்கலாம். மேபி உலக வந்து ஸ்டே பண்ணுற ரூம், அதாவது இராணுவம் தங்குற ஒரு ரூமாக இது இருந்திருக்கலாம். அதோடு ஒரு கோயில் ஒன்று பார்க்க போகிறோம். இராணுவத்தால் விடப்பட்ட காணிக்குள் இருக்கிற ஒரு சிறிய கோயில். ஆனால் இது வந்து அரச மரமா ஆலமரமான்னு எனக்கு தெரியல. அங்கே நின்று நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். வந்த இடத்துல அவை விட்ட காணிக்குள்ளே இருந்து ஒரு மாங்காய் சாப்பிட நல்லா தான் இருக்கு. நல்ல அமைதியாக இருக்குது. இது பாருங்க, இங்கே ஒரு கல் பாதைகள் வந்து போட்டிருக்கிறோம். இதில் ஒரு வீடு உண்டு, உள்ள போய் பார்ப்போம். எல்லாமே உடப்பட்டிருக்குது மக்களே. பள்ளிக்கூட கதிரைகள் கிடக்குது உள்ள. உங்களுக்கு தெரியுதோ தெரியாது. ஓ, எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே இந்த இடம். ஆனால் மிகப்பெரிய ஒரு கேம்ப். ஏன்னா அங்கே தூர எல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்க, சிவர் அப்படியே விழுந்துவே கிடக்கு. இப்போ அங்கே இருந்து இதால் போய் இதால் அப்படியே வாரம். நல்ல மரங்கள். நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு 3 சந்தியா வந்து பிரியுது இந்த இடம். இப்போ அங்கே இருந்து அப்படி இதால் வாரது, இதாலையும் அப்படியே போகலாம். நல்ல கதிரைகள் மட்டும் கிடக்குது இங்கே.
நல்ல பனைமரம். ஓகே, இங்கே இதால் வந்து அப்படியே போகலாம். இன்னும் அந்த தொங்கல் வரைக்கும் அப்படியே போகுது. இது பெரிய மின்சார வயர் ஒன்று இதால் அப்படியே போய் கொண்டிருக்கு. இதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக அஸ்திவாரத்தோடு அப்படியே பேத்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நேராகவே போய் கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து அப்படியே நேராகவே நாங்கள் போகிறோம். என்ன சொன்னால் பார்க்கல உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சொல்லி. இங்கே பாருங்க, நல்லா நெல் காய விடலாம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் வந்து இராணுவத்தினுடைய காணிகள் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சில காணிகள் வந்து அண்மையில் இந்த பூநகரி போகிற பாதையிலையும் வந்து இப்படி ஒரு காணி ஒன்று விடுவித்திருந்தார்கள். ஸோ அந்த காணொளி நான் எடுக்கல, என்னுடைய யூடியூப் நண்பர்கள் வந்து எடுத்திருந்தார்கள். ஸோ இப்போ நான் இந்த காணிக்கு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்காண்டு. நல்ல ஒரு உலாத்தி மரம் ஒன்று நிற்குது. இதில் வந்து சிங்களத்தால் வந்து எழுதப்பட்டிருக்குது. இது நான் நினைக்கிறேன் தாகசாந்தி, தண்ணி குடிக்கிற இடம். கிட்ட பாக்கைக்குள்ள வந்து ஒரு 6-7 ஏக்கருக்கு மேலே இந்த காணி வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக விடப்பட்டிருக்குது. ஃபுல்லாக விடப்பட்டிருக்கு. அங்கேயும் இந்த இடம் மாதிரி அங்கேயும் வந்திருக்கு. ஆனால் ஒரே பச்சை காடுகளாக தான் இருக்குது. சுற்றி வர பச்சை காடுகளாக தான் இருக்குது. நினைக்கிறேன் இது விட்டு ஒரு 2-3 மாதம் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியா இந்த இடம். இதுக்கு நான் இந்த காணிக்குள்ளே வந்ததும் வந்து இராணுவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தண்ணி டேங்க் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. உங்களை காட்டுன்னு பாருங்க. அங்கே பாருங்க, வாட்டர் டேங்க். என்ன ஒரு தண்ணி டேங்க் ஒன்று பார்க்குறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை யாரும் உடைக்கல நல்ல காலம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு அந்த 3 பாதையாக பிரியுதுன்னு சொல்லி அதில் காட்டினான். அதால் அப்படியே வந்து இதால் இப்படியே வரலாம். அந்த வாகனம் போகிறதெல்லாம் தெரியுது. இந்த பாதை இங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேயும் வந்து உள்ளுக்கு உடப்பட்ட வீடுகள்லாம் இருக்குது. இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். வேறு நல்ல நல்ல தென்னைகள் இருக்குது. நல்ல தென்னைகள் இருக்குது. இது ஒரு வாய்க்கால் மாதிரி இந்த இடம். நல்ல தென்னை இருக்குது வேறு இடத்துல. ஓகே, இப்போ வந்து நாங்கள் விடுபட்ட காணியினுடைய இண்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாம் உடப்பட்ட நிலையில் இருக்குது. இதில் ஒரு சின்ன காவலர் மாதிரி இருக்கு. வாய்க்கால் பாருங்க, பெரிய வாய்க்கால் போய் அதில் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கு. காட்டுறேன் உங்களுக்கு. பின்னால எல்லாம் சரியான பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். சரியா நாங்கள் தொங்கல்ல வந்து நிற்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டவர் ஒன்று இருக்கு பாருங்க. டவரை பார்க்குறோம். இப்போ நான் வந்து ஒரு குளம் ஒன்று சொன்னேன். அந்த குளம் வந்து இதுதான் அந்த குளம். இது ஃபுல்லாக ஒரு வாஷ்ரூம் மாதிரி தான் இருக்குது. நான் பார்க்க மலசல கூட பகுதி. இது கிஞ்சால போக இயலாது. இதை பாருங்க. ஓகே, என்னுடைய நண்பர் கூப்பிடுறாரு. எனக்கு நேரம் நிற்க இயலாது. சரியான வெயிலாக இருக்கு. இப்போ என்னடா அதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம்.
இதுக்காலேயும் வந்து போகலாம்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு பாதை தான். இப்போ வந்து நாங்கள் அங்கே நின்றுருந்தோம். இப்போ நாங்கள் வந்து அப்படியே இதால் இந்த பாதைகளால் வந்து போக போகிறோம். உண்மையிலே இந்த இடத்துல நிறைய உடைப்பட்ட கட்டிடங்கள் தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல ஒரு பச்சைக்காடு. ஏன்னா இங்கே இயற்கையிலேயே அந்த பத்தைகள் வந்து வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. நல்ல மரம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் குருவி சத்தங்கள் எல்லாம் நல்லா கேட்குது. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே ஒரு கட்டிடம் அங்கே வரைக்கும் போகுது. அதாவது சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன சின்ன அறை மாதிரி இருக்கு. நான் இங்கே இருக்கிற நண்பர்களே கேட்டேன், இந்த ஊரில் இருக்கிற எங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்களே கேட்டேன் இந்த காணி விட்டது அப்படி இப்படி ஒன்றுமே அவருக்கு தெரியாதான். ஆனால் இது கனகாலமாக விடப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஊர் மக்கள், இந்த வேறு ஒரு ஊர் மக்கள், இதில் வாழ்கிற அந்த பகுதி ஊர் மக்கள் இந்த கதையை கேட்டு தான் நான் வந்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் நிலைமை மக்களே. உங்களுக்கு போய் பார்ப்போம். ஸோ 16 வருஷத்துக்கு பிட்ட ஒரு இராணுவத்தினுடைய ஒரு வீட்டுக்குள்ளே நிற்கிறோம். எப்படி இருக்கு எல்லாம் விட்டு அந்த சீட் தான் ஃபுல்லாக. அப்படி அந்த ஜன்னலுக்கால பார்த்தா அப்படி தான் தெரியும். ஓகே, நான் இங்கே வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதான் நாங்கள் வந்த பாதை. தனியாக யாரும் வராதேங்க. அதோட நாங்கள் பார்த்த இந்த கட்டத்துக்குள்ள குளிக்கிற ரூம், வாஷ்ரூம். இதுதான் வாஷ்ரூம். குளிக்கிற இடம் அப்படி தான் வச்சிருக்கணும். ஒரு 3 பேர் நின்று இந்த இடத்துல குளிக்கலாம். இதில் நிற்க நல்ல குளிர்ச்சி ஆக்டாக்கு. அங்கேயும் பாருங்க சின்ன சின்ன கட்டிடங்கள் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இந்த பாதையால் வந்து போக போகிறோம். பாருங்க எல்லாம் வந்து பச்சை காடுகளாக தான் இருக்குது. இதான் நாங்கள் பார்த்த அந்த கட்டிடம். இப்போ அங்கே வந்து போக போகிறோம். உள்ளுக்கு பாருங்க எல்லாம் நல்ல படிப்படியான தென்னை பச்சை பசையிலேருந்து வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு வெஹிக்கிள் பார்க்கிங்னு நினைக்கிறேன். அதோட இங்கே பாருங்க சின்ன சின்ன கட்டிடங்கள். கூரையெல்லாம் பெரும்பாலும் உடவிட்டிருக்கிறது. இது மோட்டர் ரூம். அதிൻ്റെ கதவு. ஒரு இடங்களை நல்ல ஒரு சுட்டரிக்கும் வெயிலில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பூவரசு மரத்தை பாருங்க, கனகாலமாக இருந்திருக்கணும். நல்ல வடிவமாக இருக்குது பூவரசு மரம். இப்போ பூவரசு மரம் பார்க்குறதே அறியுது. எல்லாரும் மதில் கட்டிக்கணும். இங்கே பாருங்க, நல்ல ஒரு சிறிய கேம்ப் இல்லை, நல்ல ஒரு பெரிய கேம்ப் தானே. என்ன ஓ, எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்களே. எல்லாம் வந்து உடைஞ்ச கட்டிடங்கள்லாம். நான் தொங்கல் வேலியை தான் காண இல்லைங்க. இதுலேயும் வந்து சின்ன சின்ன கட்டிடங்கள் இருந்திருக்குது, இடிச்சிட்டினேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ நாங்கள் இராணுவ கேம்பெயினுடைய வடக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஓ, அதுன்ற ஒரு நினைக்கிறேன் நித்திர கொள்கிற குஷன். ஒரு கட்டிடம் இருந்தால் அதுக்குள்ள ஒரு
மலசல கூடங்கள் வைத்திருக்கிறாங்க. அட்டாச் பாத்ரூம் மாதிரி. இங்கே பாருங்க ஒரு வீடு உண்டு. வீட்டை பாருங்க. ஜன்னல் ஒன்றையும் காணல. ஜன்னல் பகுதி ஒன்றையும் காணல. மற்ற இதில் வந்து சிங்களத்தில் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. யாராவது வாசிச்சா சொல்லுங்க. அதோட வீட்டுக்குள்ளே பாருங்க. ஸோ இதுக்கால அப்படியே நாங்கள் உள்ளே வந்து உள்ளுக்கு போகலாம். அப்படியே வந்தால் பின்னால் வெளி கொமட்டெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கு தண்ணி டேங்க். ஓகே, நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், நான் உங்களுக்கு 3 சந்தி ஆரம்பத்திலே காட்டியிருப்பேன். என்னுடைய ஒரு வலது பக்கமான உள்ள வேறுங்க தேர் எல்லாம் வந்து போட்டிருக்கணும். ஆனால் அது தேர் அதை உறிஞ்சு கிரவல் ஆயிடுச்சு. கிரவலுக்கு மேலே தேர் போட்டிருக்கணும். விடுபட்டு நான் நினைக்கிறேன் 3 மாதம் போல தான் வருமென்று தான் நினைக்கிறேன். ஏண்டா எல்லாம் ஃபுல்லாக பச்சை காடு தான். இப்போ நாங்கள் போகிறது வந்து இராணுவத்தினுடைய கேம்புக்கு போகிற பாதையால் வந்து போய்க்கணும் தான். ஃபுல்லாக வேண்டிய கட்டிடங்கள் இருந்த இடம். என்ன இவ்வளவு பச்சையா கிடக்கு பாருங்க. ஃபுல்லா பத்தை தான். அங்கேயும் வந்து ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இங்கே நிலைமை மக்களே. இப்போ வந்து கேம்புக்கு வெளியில் வந்துட்டோம். இன்னும் அந்த முள்ளு கம்பிகள் அடித்தபடி தான் கிடக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த அந்த புகையிரத பாதை. ஸோ மக்களே, கிளிநொச்சி பரந்தனில் அண்ணலாக ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு இராணுவம் விடுபட்ட அந்த காணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இங்கே இப்படியெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த காணி வந்து அரச காணியா அல்லது தனியார் காணியாண்டு இன்னும் தெரியாது. என்ன சொன்னால் இப்படியான காணிகளுடைய யாழ்ப்பாணத்தில் மக்கள் வந்துடுவாங்க. நிறைய பேர் உள்ளே நிற்பாங்க. இந்த கம்பிகள் கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சி கொண்டிருப்பினோம். ஸோ இங்கே வந்து யாரையும் காணையில் நாங்கள் ஒரு ஒற்றையடி பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். அந்த காணியை பாருங்கள். வெளியில இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் இருக்கும் வெளியில இருந்து பார்க்கல. இப்போ நாங்கள் போன இடம் பாருங்க இவ்வளோ பச்சை காடாக இருக்குண்டு. இது நாங்கள் வந்து அந்த புகையிரத பாதை. ஓகே மக்களே, ஒரு காணி தொடர்பாக இன்றைய நாள் ஒரு விடயத்தை வந்து உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். அடுத்த காணியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. நன்றி உறவுகளே.